சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஐ டோன்ட் நோ வென் கௌதம் செட் ஃபாதர்னுலாம் சொன்னால் அவருக்கு பிடிக்காது. ஐ திங்க் யங்கெஸ்ட் இந்த டீம் அப்படின்னு தான் சொல்லணும். சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார். கரெக்டாக சொன்னேனா? குவிக் ஃபியூ வேர்ட்ஸ் சார். ஏன் வந்து கடைசியாக பேச சொன்னார் மனுன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். எல்லோரும் பேசுகிறத வந்து ஆமோதித்து ஐ அசோசியேட் வித் ஆல் ஆஃப் யூ அண்ட் எவ்ரி திங் வாட் ஓவர் இஸ் செட் இஸ் ட்ரூ அண்ட் நத்திங் பட் ட்ரூத் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னார். மனு தான் சொன்னார், ஜாஸ்தி பேசாதீங்க, கதையை பற்றி பேசாதீங்க, எனக்கு கதையை பற்றி ப்ரொடியூசர் மட்டும் தான் பேசுவார்னு சொல்லி அவர் வந்து புளூட்டோனியம் அப்புறம் எல்லாம் சொல்லி யுரேனியம் புளூட்டோனியம் எங்கே இருக்குது 1965 கதையை ஆரம்பித்து 70 வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. பப்ளிஷ் பண்ணி அமெரிக்காவில் வந்து பப்ளிஷ் பண்ண அந்த பேப்பரை மனு பார்த்தாரு. அது உண்மை, சிஐயும் இந்தியாவும் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லி நாளைக்கு பத்திரிகையாளர்கள் இப்படி ஒன்று இருக்கா, அப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் சரி பண்ணிட்டாங்களான்னு கேட்குற அளவுக்கு ஒரு பிரமாதமான நியூஸை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கேன். ஏன்னா வி ஆர் ஆல்சோ இன்வால்வ், பார்ட் ஆஃப் த கிரைம் மாதிரி ஆகிடக்கூடாது. நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு தான் நடிச்சிங்களா தெரியாமல் தான் நடிச்சிங்களா, இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கேன். நியூக்ளியர் டிவைஸ் பண்ணுறதுக்கான புளூட்டோனியமே காணா போயிருக்குன்றாங்க. இவ்வளோ வருஷமாக காணா போனால் எங்கே போச்சு அப்படின்னு வந்து குரல் கொடுக்கும் அளவிற்கு நீங்கள் எல்லாம் பிரமாதமாக சொல்லிட்டீங்க. இருந்தாலும் இதில் ஒரு வெரி பிக் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜோக்ஸ் அசைட் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்லாம் நடிக்கிறதில்ல, எல்லாம் அந்த ஓனர்ஸே நடிக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்லாம் நடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அவர் பார்த்தாலே கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. ஏன்னா அவரும் பாடியெல்லாம் பில்ட் பண்ணிக்கிட்டு ட்ரிம் ஆகிட்டார். கௌதம், ஆர்யா கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் அவரை. அடுத்த படத்தை கமிட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் படிங்க சார்னு சொல்லிடலாம். அந்த இமோஷன் எப்படி இருக்குது, ஹூ இஸ் ஃபைட்டிங் ஹூம். ஏன்னா இங்கே சொல்லும்போது கௌதம் கார்த்திக் வில்லன்னு சொல்லிட்டாங்க, அவர் ஹீரோ. வேலை நம்மளும் வேண்டாம்ல, கதை சொல்ல வேண்டாம்ல. இதை நான் யூஎஸ்பியே வச்சுக்கிட்டேன், எந்த மீட்டிங் போனாலும் இப்படி சொல்லிடுறது. அது ஸோ I'm a very charming person. கார்த்திக், ஆர்யா, எவ்ரிபடி இஸ் சார்மிங் ஓவர் ஹியர். அண்ட் ஆர்யா வந்து எல்லாருக்கும் சாப்பாடெலாம் கொடுத்துருக்காரு, எனக்கு அப்படிலாம் கொடுக்கல. ஸ்வீட் வாங்க முடியினாங்க, எப்படி ஸ்வீட்டாக இருக்கான்னு தெரியாது எனக்கு, ஏன்னா ஸ்வீட் பாயாக இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் இஸ் ஒர்க்கிங் அவுட் ரியலி ஹார்ட். கார்த்திக் கௌதம் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க அப்பா கூட ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். பிகாஸ் சம் ஆஃப் த ரியாக்ஷன் தட் கௌதம் கிவ்ஸ் ஐ இமிடியட்லி திங்க் ஆஃப் கார்த்திக். ஏன்னா அவங்க அப்பாவோட ஞாபகம் எனக்கு உடனே வந்து பிகாஸ் இஸ் சச் எ க்ளோஸ் படி ஆஃப் மைண்ட். ஸோ இந்த படம் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. அண்ட் பிரகாஷ் வந்து நீங்கள் தூங்காமல் அதை பார்த்தது இந்த படத்தோட வெற்றி. எனக்கு கவிதாலாம் அங்கே உட்காந்துருக்கீங்க எதுக்குன்னு தெரில, என்னோட சகோதர சகோதரிகள் எங்கெங்கேயோ உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து இந்த படத்தை வந்து சிறப்பாக திரைப்படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்குற ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறுவீர்கள். உண்மை இதில் வந்து ஆக்ஷன் மட்டும் இல்லை, எமோஷன் இஸ் தேர் அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூ. அண்ட் மனு டெடிக்கேட்டட் பர்சன். மனு வந்து ரொம்ப சாஃப்டாக தெரிவார், அப்படி தான் தெரிவார். அவர் சாஃப்ட் இல்லை, அவர் சத்தம் போட்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டரையே தாங்காது. அதெல்லாம் பார்த்துட்டேன் நான். ஏன்னா சீன் மனு டென்ஸ் பர்சன், அதாவது ஒர்க்கில் அந்த மாதிரி பண்ணி எல்லாரையும் மெனக்கடை வச்சு எல்லாரையும் ஒர்க் பண்ண வச்சு எவ்ரி திங் எவ்ரி நியூஆன்ஸஸ் அந்த ஃபிலிம் இது வெரி கிளியர்லி சிசில்டு பை ஹிம்னு சொல்லலாம். அருள் வந்து தலையை பிச்சுக்கிட்டாருனாங்க, தலையில் எது இருந்தால் பிச்சுக்கலாம், ஒன்றும் இல்லாத ஏற்கனவே பிச்சுட்டிங்கன்னு தெரில எனக்கு. என்ன அருள் எல்லாம் தலையை பிச்சுக்கிட்டாருன்னு தலையை பார்த்தேன் நான். அதனால் அருள் இஸ் கிரேட் கேமராமேன். அவர் ராஜீவன் சொல்லவே வேண்டாம், ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடினரி ஆர்ட் டைரக்டர்ஸ் ஆர் கண்ட்ரி ஹஸ் காட். அண்ட் கதாநாயகன் தீபு, ரியலி லவ்லி சாங். இதை பார்க்கும்போது நான் வந்து ஒரு காதல் காட்சி எனக்கு கொடுக்குறேன்னு வருத்தம் இருக்குது எனக்கு. சரி, பார்ட் 2 எடுக்கும்போது பண்ணிடுங்க அதை மனம் ப்ளீஸ், அது கொஞ்சம் பார்த்துங்க, சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள். அண்ட் டெஃபினெட்லி இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக அனைவரும் பாராட்டுகின்ற படமாக அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நன்றி, வணக்கம்.